இந்த படத்துல வந்து என்னுயிர் பாட்டு எழுதும்போது தான் வந்து நான் ரொம்ப வேற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அந்த அந்த மியூசிக்ல பயங்கர இன்ஸ்பிரேஷன் இருந்தது. ரொம்ப சரளமா அந்த பாட்டு முடிஞ்சிடுச்சு. 1/2 மணி நேரத்துல எழுதி முடிச்சிட்ட ஒரு பாட்டு அது. பேசிக்கா அந்த மியூசிக்ல ரொம்ப ஒரு உயிர் இருந்தது. எஸ்பெஷலி வந்து இன்னொரு பாட்டு இருக்கு, யாரோ இவளோ அப்படின்னு. அதனுடைய சரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெத்து கூட எடுக்காமல்ல, ஒரு மூச்சு கூட எடுக்காம கண்டினியூஸா போகும். ரொம்ப கேட்ட உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அது அதே மாதிரி தான் நான் எழுதினேன். அப்போ நான் வந்து சிங்கர் கிட்ட சொல்லும்போது நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க மூச்சு வாங்காம பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு வரி, ஒரே வரி அந்த சரணம் முழுக்க முடிஞ்சிடும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரே வரி, ஒரே லைன், நடுவில் கட் ஆகிறது இல்லை, இருக்காது. ஸோ அது வந்து பேசிக்கலி அச்சுவுக்கு தான் யூ ஹாவ் டு அந்த அளவுக்கான ஒரு இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான மியூசிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் வாங்கினது நாராயண். அது அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவன்கிட்ட வந்திருக்கு. அன்கன்வென்ஷனல் அப்ரோச் டு ஃபில்ம் இருந்தது. எப்பவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இன் அப்ரோச், இல்லை ஃப்ரெஷ்னஸ் இன் லுக்கிங் அட் சம்திங். அப்படி இருக்கும்போது அந்த கிராமர் எல்லாம் பிரேக் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன். பீட் பண்ற மாதிரின்னு சொல்ல முடியாது, அதோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரியான எத்தனையோ நல்ல நல்ல பாடல்கள் இருக்கு. பாடல்னு கிடையாது, எல்லாருடைய எண்ணங்கள் தானே, எல்லாருடைய வெளிப்பாடு, அது ஒரு எக்ஸ்பிரஷன். நிறைய பேர் காதல் காத்திருப்பு, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ஒருதலை காதல், அதை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் பேசின போது இப்படி இருந்தது அப்படின்றது மட்டும்தான். எனக்கு பிடிச்சிருக்கிற 2 பாட்டு 3 பாட்டு, அதனுடைய வரிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு அப்படி கொஞ்சம் டல்லா இருந்தேன்னா இந்த பாட்டு நான் போட்டு கேட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. என் பையன் கூட கேட்பான், எது திருப்பி அதே பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ் ஆக்சுவலி. நான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ரோல் எடுப்பேன் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக படம் டைரக்ட் பண்ணுவேன்னு தெரியும், ஒருவேளை அந்த படத்தில் வந்து நான் எழுதிக்க வேணும்னு தெரியும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் மற்ற படங்களுக்காக நான் எழுதுவேன், அந்த பாட்டு எப்படி இருக்கும், அந்த பாட்டு எப்படி ரிசீவ் பண்ணிக்க போறாங்க மக்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும், இல்லை அந்த பாட்டு அவங்க எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸோ வந்து நான் அந்த வழியில போவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் எல்லாமே வந்து சினிமாவை சுற்றி தான் இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாமே அந்த ஒரு ஃப்ரேம்குள்ள வரப்போற விஷயத்த சார்ந்து தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது தான். ஹோப் இன் லைஃப் இல்லை, அது கிடையாது அப்படின்றது. ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லை. கண்டிப்பா வாழறதுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது தான். இல்லை, காதல் மட்டும் கிடையாது, காதல்னால மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே நடக்குது இல்லை, நம்ம எல்லாருக்குமே இழப்பு நடக்குது, நம்ம எல்லாருமே. ஆனா இந்த நிமிஷம் நம்ம உயிரோடு தானே இருக்கோம். இந்த உயிரோடு இருக்கிற நிமிஷத்தை நான் வந்து பிணம் மாதிரி வாழ முடியாது இல்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயம்.